ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி தான் பண்ண போறோம். கிரேவி பண்ணதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சிடலாம். மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 8 நிமிஷமா மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட பவுடர் பண்ணி வச்ச மிளகு சோம்பை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா. இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவியை சாதம் சப்பாத்தியோட சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.